சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் சைவ நாயன்மார்கள் 63 பேருடைய வரலாறு சொல்கிறது. அந்த 63 நாயன்மார்களில் 3 பேர் பெண்கள். இசைஞானியார், மங்கையர்க்கரசியார் மற்றும் காரைக்கால் அம்மையார். அதனில் காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு கதை நாம் இங்கே பார்க்கின்றோம். கம்போடியாவில் இருக்கிற ஒரு சிற்பம். அந்த சிற்பத்தில் பேய் வடிவத்தில் ஒரு பெண் குறிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த சிற்பங்களில் இருப்பது காரைக்கால் அம்மையார்தான். சோழ மண்டலத்தில் இருந்த காரைக்காலில் பிறந்த அந்த அம்மையார் உடைய புகழ் கம்போடியா வரை பரவக் காரணம் என்ன? அழகிய பெண் வடிவத்தில் இருந்த அம்மையார் எதற்காக பேய் வடிவம் எடுத்தாங்க என்று இந்த காணொளியில் பார்த்திடலாம். இப்ப நம்ம கேட்க போறது காரைக்கால் அம்மையார் உடைய வரலாறு கதை. முற்காலத்தில் சோழ மண்டலத்தில் இருந்த காரைக்காலில் தனதத்தன் என்கின்ற ஒரு வணிகர் வாழ்ந்து வந்தார். தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு மகளாக பிறந்தாள். இவளது இயற்பெயர் புனிதவதி. சின்ன வயசிலேயே ஒரு சிவபக்தியாக இருந்தாங்க. கோவில்களுக்கு திருப்பணி செய்வது, எல்லார்கிட்டையும் அன்பு பண்பாலோடு நடந்திருக்கிறது. தன்னை தேடி வரும் சிவனடியார்களுக்கு உணவளிக்கிறது என நிறைய நற்காரியங்கள் செய்திட்டு வந்தாங்க. திருமண வயது வந்ததும் தனதத்தன் தன்னுடைய மகளுக்காக ஒரு மணமகனை தேட ஆரம்பித்தார். நிறைய இடங்கள் தேடிய பின்னாடி நாகப்பட்டினத்தில் இருக்கிற பரமதத்தன் என்கின்ற ஒரு வணிகரை தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். தனக்கு ஒரே மகள் என்றதால் அவங்களை ரொம்ப நாள் பிரிந்து இருக்க முடியாது என்று தன்னுடைய மகளையும் மருமகனையும் காரைக்காலேயே தங்க வைத்தார். பரமதத்தன் காரைக்காலேயே வணிகம் செய்து வந்தார். ஒரு நாள் அங்காடியில் இருக்கும்போது அவரை பார்க்கிறதுக்காக அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். அந்த நண்பர் 2 மாங்கனிகளை பரமதத்தன் கிட்ட கொடுத்து, இந்த 2 மாங்கனிகளும் ரொம்ப சிறப்பான மாங்கனிகள், சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நிச்சயமா நீ இதை சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி அதை பரமதத்தன் கிட்ட கொடுக்கிறார். பரமதத்தன் அந்த கனிகளை தன்னுடைய கடையில் வேலை பார்க்கிற ஒரு பையன் கிட்ட கொடுத்து, என்னுடைய மனைவி புனிதவதி கிட்ட கொண்டு போய் மத்தியானம் நான் இன்னைக்கு சாப்பிட வரும்போது இந்த மாங்கனிகளை சாப்பிடுவேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அந்த பையனும் 2 மாம்பழங்களையும் எடுத்துக்கிட்டு போய் புனிதவதியார்கிட்ட கொடுத்திருறான். புனிதவதி மதியான சாப்பாட்டுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊருக்கு ஒரு சிவனடியார் வருகை தந்தார். அந்த காலத்தில் இந்த சிவனடியார்கள் ஒரு ஊருக்கு போனார்கள் என்றால் அந்த ஊரிலேயே இருக்கக்கூடிய ஒரு சிவபக்தர் வீட்டில்தான் சாப்பிடுவாங்க. அது பணக்காரனா ஏழையா இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. யார் ஒருத்தருடைய வீட்டுக்கு போனா முகம் சுளிக்காமல் சாப்பாடு போடுவாங்களோ அவங்க வீட்டுக்குதான் போவாங்க. அந்த சிவனடியார் விசாரிச்சு பார்க்கும்போது நிறைய பேர் புனிதவதி பெயரை சொன்னதுனால புனிதவதி வீட்டுக்கு அவர் செல்கிறார். அவரை பார்த்ததும் மிகுந்த சந்தோஷத்துடன் வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரை உட்கார வைத்து சாப்பாடும் பரிமாறுகிறாள். விருந்தோம்பல் என்றால் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிறதிலேயே சிறந்த ஒரு பதார்த்தத்தை கொடுக்கிறதுதான் இல்லையா? புனிதவதி தன்னுடைய கணவன் கொடுத்துவிட்டு அந்த மாங்கனிகள் 2 வீட்ல இருக்கிறதிலேயே சிறந்த ஒரு பதார்த்தமாக தோணுச்சு. அதனால அந்த 2 மாம்பழங்களில் ஒன்றை வெட்டி சிவனடியாருக்கு அதை பரிமாறுகிறார்கள். சிவனடியாரும் நன்றாக சாப்பிட்டு புனிதவதியை வாழ்த்தி அந்த இடத்திலிருந்து கிளம்பிட்டார். கொஞ்ச நேரத்தில பரமதத்தன் தன்னுடைய வீட்டுக்கு மதிய உணவு சாப்பிடுவதற்காக திரும்பி வரார். புனிதவதி அவரையும் உட்காரச் சொல்லி சாப்பாடு பரிமாறுகிறார்கள். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் ஏற்கனவே கொடுத்துவிட்ட 2 மாம்பழங்களில் ஒன்றை வெட்டி அவருக்கு பரிமாறுகிறாள். கனிகளை சாப்பிட்டவுடன், பரவாயில்லையே, நம்ம நண்பன் சொன்ன மாதிரியே இந்த மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு புனிதவதியை பார்த்து இன்னொரு மாம்பழத்தையும் எனக்கு வெட்டிக் கொண்டு வா அப்படின்னு கேட்கிறார். அந்த இடத்தில் புனிதவதிக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. தன்னுடைய கணவர் அந்த மாம்பழத்தை அவருடைய அனுமதி வாங்காமலேயே நம்ம சிவனடியாருக்கு கொடுத்துட்டோம். இப்போது பரமதத்தன் கிட்ட சொன்னா அவர் ஒன்னும் தப்பா நினைச்சுக்கப் போவது கிடையாது. தன்னுடைய பக்தியினால் தான் செய்த ஒரு காரியத்துக்கு கணவரை நிர்பந்திக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற காரைக்கால் அம்மையார் இறைவன் கிட்ட வேண்டுகிறாள். இத்தனை நாள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் உன்மீது கொண்ட பக்தி உண்மையானால் என்னுடைய கணவர் கிட்ட போய் எந்த காரணமும் சொல்லாதபடிக்கு எனக்கு ஒரு மாம்பழத்தை கொடுத்தருளும் அப்படின்னு புனிதவதியார் வேண்ட, அடுத்த கணமே இறைவன் அவங்களுக்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறார். அந்த மாம்பழத்தை வெட்டிக்கொண்டு பரமதத்தனுக்கு பரிமாறுகிறாள். அதை சாப்பிட்ட பரமதத்தன் உடைய முகத்தில் ஒரு அதிர்ச்சி.
இந்த மாம்பழத்தில் அதைவிட 2-3 மடங்குக்கு அதிகமான சுவையோடு இருக்கிறதே. இரண்டும் ஒரே மரத்தில் காய்த்தல ஓரளவுக்கு சமமான ஒரு சுவையோடுதானே இருக்கணும். அதிகமான சுவை இதுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது, என்ன நடந்தது என்று கேட்கிறார். அந்த இடத்துல புனிதவதி நிச்சயமாக பொய் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதனால எல்லாத்தையும் சொல்றாங்க. இது உங்க நண்பர் கொடுத்த மாம்பழம் கிடையாது, இறைவன் கொடுத்த மாம்பழம் அப்படின்னு புனிதவதியார் சொன்னதும் பரமதத்தன் தன்னுடைய முகத்தில் 1000 கேள்விக்குறிகள். அது எப்படி, நம்ம எல்லாம் சாதாரண மக்கள்தானே. நமக்கு வேண்டுமென்றால் யார் மூலமாவது இறைவன் கொடுக்கிறது வேற. நேர்ல இறைவனே வந்து உனக்கு இப்படி ஒரு பழத்தை கொடுத்தார்னு சொல்லியே எப்படி நம்ப முடியும்? அந்த அளவுக்கு உனக்கு பக்தி அதிகமா? அப்படின்னா ஒன்னு பண்ணு, மறுபடியும் உன்னுடைய இறைவன் கிட்ட நீ வேண்டி இதே மாதிரி ஒரு மாம்பழம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு பரமதத்தன் சொல்ல, புனிதவதியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இறைவன் கிட்ட மறுபடியும் வேண்டுறாங்க. இறைவனும் அவங்க கைக்கு அடுத்த கணமே ஒரு மாம்பழத்தை கொடுக்கிறார். இதை பார்த்து பரமதத்தன் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தன்னுடைய கடைக்கு கிளம்பி போய்விடுகிறார். அவருக்கு ஒரே யோசனை. எந்த அளவுக்கு சிவபக்தியோடு தெய்வத்தன்மையோடு புனிதவதியார் இருந்ததால் அவங்க கேட்டதுமே இறைவன் ஒரு தடவைக்கு 2 தடவையாக இப்படி மாங்கனிகள் கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய நம்ம இத்தனை நாள் குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். இவளோடு மறுபடியும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துற தகுதி நமக்கு இருக்கா? அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்பி போயிடலாம் என்று முடிவு செய்கிறார். தன்னுடைய வீட்டுக்கு போய் தனதத்தன் வரவழைச்சு, நான் கடல் வணிகம் செய்வதற்காக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலிருந்து கடல் வணிகம் செய்து ஒரு குழுவோட கிளம்பி போயிடறாரு. தன்னுடைய கணவர் கடல் வணிகத்துக்குதான் போயிருக்காரு, கூடிய சீக்கிரம் திரும்பி வந்து விடுவார் என்று நினைத்து புனிதவதியும் அவருக்காக காத்துக் கொண்டே இருக்காங்க. ஆனா நமக்கு தெரியும், பரமதத்தன் திரும்பி வரப்போவது கிடையாது. கடல் வணிகத்துக்காக போன பரமதத்தன் ரொம்ப நாளா திரும்பி வரவே இல்லை. புனிதவதி உடைய முகம் கவலையால நிரம்பி போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம கவலையோடு புனிதவதி இருந்த நேரத்துல பாண்டிய நாட்டுக்குச் சென்று திரும்பி வந்த அவங்களுடைய உறவினர் ஒருத்தர் அவங்க கிட்ட பதட்டத்தோட ஓடி வந்தாங்க. புனிதவதி, உன்னுடைய கணவரை நான் பார்த்தேன். பாண்டிய நாட்டில்தான் அவர் இருக்கிறார். எங்க கூட நீ வா, நாங்க உன்னை அவரோடு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. புனிதவதி அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து கிளம்பி அங்க போனதும் பரமதத்தன் இருக்கிற ஒரு தெருவுக்கு பக்கத்து தெருவிலேயே ஒரு மண்டபத்தை கண்டுபிடித்து புனிதவதியார் உட்கார வைக்கிறாங்க. பரமதத்தனுக்கு செய்தி சொல்லி அனுப்புறாங்க. உன்னுடைய மனைவியான புனிதவதி இங்கே வந்துடுகிறாள். அவளை பார்ப்பதற்காக நீ உடனே இங்க வா. இந்த செய்தியை கேட்டதும் பதறி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு ஓடி வராரு பரமதத்தன். பரமதத்தனுக்கு 2வது திருமணமும் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. புனிதவதிக்கு என்ன செய்வது என்று தெரியல. வேக வேகமா ஓடி வந்த பரமதத்தன் தன்னுடைய குடும்பத்தோடு அப்படியே புனிதவதியுடைய காலில் விழுந்து விடுகிறார். சுத்தி இருந்தவங்க எல்லாரையும் பார்த்து, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி புனிதவதி சாதாரண ஒரு பெண்ணே கிடையாது, ஒரு பெரிய சிவபக்தை, தெய்வத்தன்மை வாய்ந்த பெண். நான் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து வணங்க வேண்டிய ஒரு பெண்ணோடு என்னால குடும்பம் நடத்த முடியாது என்பதால் தான் நான் இப்படி ஓடி வந்துட்டேன். மத்தபடி வேணும்னே நான் தவறு செய்யல அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்றாரு. புனிதவதி கிட்டையும் தன்னுடைய இன்னொரு குடும்பத்தை அறிமுகம் செய்து வைக்கிறார். புனிதவதி அந்த குழந்தைகிட்ட அதோட பேரு கேக்குறாங்க. அந்த குழந்தை புனிதவதி என்று சொல்கிறது. அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னை திருமணம் செய்த கணவரே என்னோடு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு காலில் வந்து விழுகிறார். அந்த அளவுக்கு எனக்கு தெய்வத்தன்மை இருக்கா அப்படின்னு தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டு கணவரே கால்ல விழுந்து வணங்கிய பின்னாடி, எனக்கு இந்த அழகிய பெண்ணுருவம் வேண்டாம் இறைவா, எனக்கு ஒரு பேய் உருவத்தை கொடு, என்னை ஒரு பூத கனமாக மாற்று அப்படின்னு சொல்லி வேண்டுகிறாள். வேண்டன அடுத்த நிமிஷமே அவங்க ஒரு பூத கனமாகவும் மாறுகிறார்கள். இப்படி அழகிய பெண் வடிவத்தில் இருந்து பேய் வடிவத்துக்கு மாறின புனிதவதியார் நடந்தே கைலாயத்திற்கு சென்றதாகவும், கைலாய மலைக்கு போன பின்னாடி இறைவன் வாழும் புனிதமான இந்த மலையில் என்னுடைய கால்கள் படக்கூடாது என்று சொல்லி தலைகீழாக தன்னுடைய கையாலேயே அந்த கைலாய மலை முழுவதும் நடந்து சென்றதாகவும், இறைவனை பார்த்து புனிதவதியார் அப்பனே என அழைக்க, இறைவன் அவங்களை பார்த்து அம்மையே என்று அழைத்ததாகவும், அதுக்கு பின்னாடி இறைவனை பார்த்து பாடல்கள் பாட,
இறைவன் இவங்களை திருவாலங்காட்டு அனுப்பி வைத்ததாகவும் காரைக்கால் அம்மையார் உடைய வரலாறு நிறைவு பெறுகிறது. இப்படி சோழ மண்டலத்தில் இருக்கிற காரைக்காலில் அழகிய பெண்ணாக பிறந்து பின் பேய் வடிவம் எடுத்து கைலாயம் வரை சென்ற ஒரு சிவபக்தைதான் பெண் நாயன்மார்களுள் மூத்தவரான காரைக்கால் அம்மையார். தமிழுக்கு அந்தாதி என்ற இலக்கண முறையை அறிமுகப்படுத்தியதும் இந்த காரைக்கால் அம்மையார்தான்.